ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயில், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை. மன்மதராஜன் ரதிதேவியுடன் சேர்ந்து வழிபட்ட திருத்தலம் எங்கே இருக்கிறது? அக்னி பகவான் சிவனை வழிபட்டு பாவங்களில் இருந்து விடுபட்ட தலம் எது? இழந்து போனவைகள் எதுவாயிருந்தாலும் இங்குள்ள தல தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபட்டால் நிச்சயம் கிடைக்கும் என்கிறார்கள் பக்தர்கள். அது எந்த தலம்? இந்த கேள்விகளுக்கான பதிலை இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் காண்போமா? ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயில், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் அமைந்துள்ளது ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயில். இக்கோயிலின் மூலவர் ஆபத் சகாயேஸ்வரர், அம்பாள் அமராவதி அம்மன் ஆவார்கள். வருணனும் பாண்டவர்களும் இந்த தலத்தில் இறைவனை வழிபட்டதாக நம்பப்படுகிறது. இதன் காரணமாக இந்த தலம் ஆபத்தை நீக்கும் தலமாகவும் போற்றப்படுகிறது. இத்தலத்திற்கு கோபுரம் இல்லை. கிழக்கு நோக்கிய ஒரு தோரண வாயில் மட்டுமே உள்ளது. முகப்பு வாயிலின் மேல் இருபுறமும் விநாயக பெருமானும் முருகனும் காட்சி தர ரிஷப வாகனத்தில் சிவன் பார்வதி அமர்ந்துள்ள அற்புத காட்சி மற்றும் அழகிய சுதை சிற்பங்கள் உள்ளன. முகப்பு வாயிலுக்கு எதிரில் வருண தீர்த்தம் அமைந்துள்ளது. ஒருமுறை அக்னி பகவான் இந்த தீர்த்தத்தில் நீராடி தனது பாவங்களை தீர்த்து கொண்டதாக தல வரலாறு கூறுகிறது. எனவே இந்த தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. முகப்பு வாயிலை கடந்து உள்ளே சென்றால் கொடிமரம் நெடிதுயர்ந்து காணப்படுகின்றது. அடுத்து ஒரு சிறிய விமானத்துடன் கூடிய நந்தி மண்டபம் உள்ளது. வெளிப்பிரகாரத்தில் விநாயகர், முருகன், மகாலட்சுமி, நவகிரக சந்நிதிகள் அமைந்துள்ளன. கருவறை முன் உள்ள மகா மண்டபத்தில் தெற்கு நோக்கிய அம்பாள் பிருகன்நாயகி சந்நிதி உள்ளது. கருவறையில் ஆபத் சகாயேஸ்வரர் லிங்க உருவில் சுயம்பு மூர்த்தியாக கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். இத்தல இறைவன் ஆபத் சகாயேஸ்வரர் பெரும் ஆபத்துகளையும் நீக்க வல்லவர் என தல வரலாறு கூறுகிறது. முற்காலத்தில் பிரம்மாவிடம் வரம் பெற்ற தாரகன் எனும் அசுரன் தேவர்களை தொடர்ந்து கொடுமைப்படுத்தினான். இதனால் தேவர்கள் தாரகனிடமிருந்து தங்களை காத்தருளும்படி சிவபெருமானிடம் வேண்டச் சென்றனர். ஆனால் அச்சமயம் சிவபெருமான் யோகத்தில் இருந்தார். தேவர்கள் மன்மதனின் உதவியால் சிவபெருமானின் யோகத்தை கலைத்தனர். கோபம் கொண்ட சிவபெருமான் மன்மதனை எரித்து விட்டார். மனம் கலங்கிய மன்மதனின் மனைவி ரதிதேவி சிவபெருமானிடம் தன் கணவனை மீட்டுத் தரும்படி வேண்டினாள். சிவபெருமான் உரிய காலத்தில் மன்மதன் உயிர் பெற்று வருவான் என்று கூறினார். கணவன் விரைவில் உயிர் பெற்று வரவேண்டும் என்பதற்காக இத்தலத்தில் சிவபெருமானை எண்ணி தவமிருந்து வழிபட்டாள் ரதிதேவி. மன்மதன் சிவபெருமான் அருளால் ரதியின் கண்களுக்கு மட்டும் தெரியும்படி மன்மதனுக்கு மீண்டும் வாழ்வளித்தார். பிறகு இத்தல இறைவனை மன்மதன் ரதியுடன் சேர்ந்து வழிபட்டான். இருவருக்கும் காட்சி தந்த சிவன் சுயம்பு லிங்கமாக எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். ஒருமுறை தட்சன் செய்த யாகத்தில் கலந்து கொண்டதால் வீரபத்ரரால் தண்டிக்கப்பட்ட அக்னி தேவன் தனது சாபம் நீங்க ஈசனை பல தலங்களுக்கு சென்று வழிபட்டான். அதில் இந்த கந்தர்வக்கோட்டை ஆபத் சகாயேஸ்வரர் திருத்தலமும் ஒன்றாகும். ஓம் 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 நமச்சிவாய, ஓம் 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 நமச்சிவாய, ஓம் 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 நமச்சிவாய, வாழ்க வாழ்கவே. ஓம் 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 நமச்சிவாய, வாழ்க வாழ்கவே. சிவமே சிவமே சிவமே, என் சித்தம் முழுவதும் சிவமே. சிவமே சிவமே சிவமே, நான் நித்தம் தொழுவதும் சிவமே. இத்தலம் இழந்து போனவைகளை திரும்ப தரும் அற்புதமான கோயிலாகும்.
இக்கோயிலில் பக்தர்கள் சோமவார நாட்களில் இறைவனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் தாங்கள் இழந்தவைகளை நிச்சயம் திரும்ப பெறுவார்கள் என்கிறார்கள் பக்தர்கள். எனவே நாமும் கந்தர்வக்கோட்டை ஆபத் சகாயேஸ்வரரை தரிசித்து வருவோமா? அண்டங்கள் சட சட சடவென பகிரண்டம் தகதிமி ஜதியிட ஆடிடும் சிவ தாண்டவம். ஞானத்தின் நூற்று திறந்திட முக்காலம் முன் விரிந்திட வாழ்க்கையே அவன் நாடகம். தொடங்கு திருவிளையாடலை தொடங்கு தொடங்கு வழங்கு அருளினை அனுதினம் வழங்கு வழங்கு. நேயர்களே, இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் இழந்து போனவைகளை திரும்ப பெற வேண்டிய ஆலயமான கந்தர்வக்கோட்டை ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி அறியாத பல தகவல்களை அறிந்து கொண்டோம். மீண்டும் மற்றொரு கோயிலை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ளும் வரை ஜோதி தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். தெய்வ அனுகிரகங்கள் பெருகட்டும். ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயில், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை.